கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை குறித்து பார்க்கலாம். அதாவது தேனீ அப்படிங்கிற வார்த்தை குறித்து பார்ப்போம். தேனீக்கு எபிரேய மொழியில் டெபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் டெபோரான்னு சொல்லி தீர்க்கதரிசினி இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அக்காலத்திலே லிபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஸோ இந்த டெபொரா அப்படிங்கிறது தேனீக்கு டெபொரா. இந்த டெபொரா ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த தேனியை ஒரு தீர்க்கதரிசியாக பார்ப்போம். ஒரு தேனி தீர்க்கதரிசி. இது பூக்கள் மேலே உட்காருது. இந்த பூ யார் அப்படின்னா அதுதான் யெகோஷுவா. வேதம் சொல்லுது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் சாரூனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லில்லி புஷ்பமுமாய் இருக்கிறேன். அவர் தான் அந்த லில்லி புஷ்பம், அவர் தான் இந்த சாரூனின் ரோஜா. ஸோ இந்த தேனி என்ன செய்யும்னா, ஒவ்வொரு பூக்கள்லையா போய் உட்கார்ந்து அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தேனை எடுத்து கொண்டு போய் அது சேகரிக்கும். பாருங்க, நிறைய பூச்சிகள் இருக்குது. எல்லா பூச்சிகளும், சில பூச்சிகள் பூக்கள் மேலே உட்காந்து அது தேன் என்ன செய்யும், சாப்பிடும். ஆனால் டெபோரா, அதாவது தேனி வித்தியாசமானது. இன்றைக்கி ஊழியக்காரங்களை நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடியும். இப்போ பட்டாம்பூச்சி எடுத்துக்கிடுங்க, அதுவும் பூக்கள் மேலே உட்காந்து தேனை என்ன செய்யும், பருகும். அந்த நேரத்துக்கு அதுக்கு என்ன தேவையோ அந்த தேனை எடுத்துகிட்டு அது போயிடும். அது சேர்த்து வைக்காது. ஆனால் வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக என்ன செய்யும் தெரியும். இதை பார்க்கும்போது எல்லாம் பக்கத்தில் போய் அதை கையில் தொடணும் போல் இருக்கும். பாருங்கள், அதே போல் நிறைய பூச்சிகள் இருக்குது. கலர் கலரான பூச்சிகள் இருக்குது. சில பறவைகள் கூட இருக்குது. அதுக்கு நீல ஒரு அழகு உண்டு, பொடிசாக இருக்கும். அது படபடன் பறந்து கொண்டு அந்த பூக்கள் மேலே இருக்கிற, பூக்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேனை அது சாப்பிடும். இப்படி பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் இந்த தேனி, அதாவது டெபொரா, இந்த தீர்க்கதரிசி வித்தியாசமானது. இன்னைக்கு ஊழியக்காரங்க இந்த தேனி போல தான் இருக்கணும். பாருங்க, இவங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பூக்கள்லையா உட்கார்ந்து தேனை என்ன செய்யணும், எடுக்கணும். அதாவது தேவனுடைய வார்த்தையாகிய அந்த பூ மேலே உட்கார்ந்து அதில் இருக்கிற அந்த தேனை, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேலிலும் மதுரமாக இருக்கிற அந்த தேவனுடைய கர்த்தருடைய நியாயத்தை, அந்த வார்த்தையை, அதை ஒன்றுன்னா என்ன செய்வாங்க, சேர்த்து வைப்பாங்க. ஒவ்வொரு பூக்கள்லையா உட்காந்து அதில் இருக்கிற தேனுகள் என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. அதை சேர்த்து அந்த தேன் ஒரு கூழாக என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. அந்த இடத்துல டெபொரா என்ன செய்யும்னா, ஒரு தேன் கூட என்ன செய்யும், உருவாக்கும். ஆனால் மற்ற ஈக்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாம் சாப்பிடும். அதுக்கு எவ்வளோ தேவையோ அது சாப்பிட்டுட்டு, அது தேவையான எனர்ஜிக்காக சாப்பிட்டுட்டு அப்புறம் பறந்து போயிடும். இந்த பூச்சிகளை பார்க்கும்போது இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பக்கத்தில் போய் தொடரும் போல் இருக்கும். அதை ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்படி பலவிதமான காரியங்கள் செய்வாங்க. ஆனால் இந்த தேனி இருந்ததுன்னா பக்கத்தில் போகிறதுக்கு யோசிப்பாங்க. அதில் அந்த தேனு கூட்டுக்குள்ளே அந்த கை விடுறதுக்கு யோசிப்பாங்க, எனது கொட்டும். ஆனால் இந்த பறவைகள், இதுவும் இந்த டெபொரா ஒரு தீர்க்கதரிசி, அதாவது ஒரு ஊழியக்காரங்க அப்படின்னா மற்ற பூச்சிகளையும் ஊழியக்காரங்களாக பாருங்கள், அவங்களையும் ஊழியக்காரங்க எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அவங்க அந்த சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருக்காது, வெறும் மற்ற காரியங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக சர்ச்சை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, சபையில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் தேனி பூச்சி இருக்குல்ல, அந்த கூட்டுக்கிட்ட எல்லாரும் போகிறதுக்கும் அவங்க எதுக்காக போவாங்கன்னா அந்த தேனை பருகிறதுக்காக போவாங்க. தேனை பருகிறதுக்காக. மற்ற பூச்சிகள்கிட்ட தேன் கிடையாது. மற்ற பூச்சிகள்கிட்ட தேவனுடைய வார்த்தை இல்லை. அழகாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தேனியில் அங்கே விசேஷமான காரியம்னா, அது பார்க்கறதுக்கு அழகாக இல்லை, ஆனால் அது சேர்த்து வைத்திருக்கிற அந்த தேன் கூடு இருக்குது. அந்த தேன் அருமையான தேன். அதை போய் எடுக்க போது கொட்ட தான் செய்யும். ஆனால் அதை எடுத்து பருகும்போது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு இனிமையானது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல நீங்கள் இருங்க. அங்கே சில வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் வரும், உங்களை கொட்டுற மாதிரி வார்த்தைகள் வரும். அது உங்களை திருத்துறதுக்காக தான் இருக்கும்.
ஆனால் அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. தேவனுடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனும் மதுரமான அந்த வார்த்தையை நீங்கள் விட்டுறாதீங்க. மற்ற பூச்சிகள்கிட்ட அந்த வார்த்தை இல்லை. மற்ற பூச்சிகள் அது சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பக்குவம் அதுக்கிட்ட கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த அழகை பார்த்து மயங்கிறாதீங்க. தேவனுடைய வார்த்தையின் பக்கம் வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம்ம அடுத்த காரியங்களில் சந்திப்போம். ஆமேன், ஆமேன்.